விஸ்வநாத் சென்ஸ் படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். சூர்யா அவரோட மூவி. படம் எதிர்பார்த்த அளவு எப்படி இருக்குன்னு கேட்டால், நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து உண்மையிலே எதிர்பார்த்ததை விட எக்ஸ்பெக்டேஷனை விட ரொம்பவே சூப்பராக அருமையாக வந்திருக்கு. ஆனால் செகண்ட் ஆஃப் தான் வந்து டோட்டலாக படத்தையே வந்து திருப்பி போட்டு, ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்கா, இந்தா போ, நீ நல்லாவே இருக்கக்கூடாது, நீ நாசமாக போ அப்படின்ற மாதிரி நம்ம படம் பார்க்க வந்தவங்க மேலேயே வந்து தெளிச்சு விட்ட மாதிரி இருக்குது. ஏன் இப்படி அந்த டைரக்டர் வெங்கி அவர்கள் பண்ணார்னு எனக்கு தெரியல. லக்கி பாஸ்கர் படம் எடுத்தவரா இப்படி எடுத்தார் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஆச்சரியமா ஒன்று இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபேமிலியாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். மமிதா பைஜு அப்புறம் நிறைய பேர் மமிதா பைஜுவும் சூர்யா அவரோட கெமிஸ்ட்ரிக்காக இந்த படத்தை வந்து பார்க்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் மமிதா பைஜுவும் ராதிகா மேடமோட கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அவ்வளோ சூப்பர் டூப்பராக இருக்கும். சூர்யா அவர்களே ஃபர்ஸ்ட் ஆஃப்ல சும்மா வருவார் சும்மா போவார் அந்த மாதிரி தான் இருக்கும். செகண்ட் ஆஃப்ல நான் சூர்யாவுக்கு நிறையா சீன்ஸ் வைக்கிறேன் பார்த்தியா, மமிதா பைஜுவை நான் ஓரமாக வச்சுட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப்குள்ளேயே செகண்ட் ஆஃப்குள்ளேயே நான் வந்து ராதிகா மேம் போட்டு தள்ளிட்டு டேரக்டர் வந்து முடிவு பண்ணிட்டாரு, நான் வந்து சூர்யா அவர்களை நோக்கி முழுக்க முழுக்க இது வந்து ஹீரோயிசம் படமாக எடுத்துகிட்டு போய் காட்டுறேன் பாத்தி அப்படின்றது சீரியல் மாதிரி வளவலா கொலவலான்ட்டு அப்படி இப்படி போயிட்டு சூர்யாவை மறுபடியும் கைத்த கட்டி இழுத்து கருப்புன்ற படத்தை பிளாக் பஸ்டராக கொடுக்குறீங்க, வாங்க மறுபடியும் கைத்த கட்டி இழுத்து உங்களை நான் ட்ரோல் மெட்டீரியல் ஆக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, நம்ம எதிர்பார்த்த அளவுக்குலாம் இல்லை. ஏன்னா கொஞ்சம் கருப்புக்கு அப்புறமேட்டு ஒரு நல்ல படம் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி வரும்னு நினச்சேன். பட் ஆனால் இந்த படங்கள் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. நம்ம மெய்யலகெல்லாம் எப்படி வந்து எல்லோரும் உட்காந்து என்னடா படமெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால, அது இந்த படத்துலேயும் இருக்கும். அங்கங்கே சண்டை காட்சிகள் இருக்குது, அதனால தான் கொஞ்சம் என்கேஜிங்காக வச்சுருக்கேன். அப்புறமேட்டு படம் நல்லா இருக்குண்ணா. வாரிசு படத்தில் வந்து சூரியன் நடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நடிச்சு வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது, பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம். அம்மா சென்டிமெண்ட் இருக்குது, காமெடி வேணுமா காமெடி இருக்குது, அம்மா சென்டிமெண்ட் வேணுமா அம்மா சென்டிமெண்ட் இருக்குது, அப்பப்போ கிச்சி மூட்டுறதுக்கு சண்டை இருக்குது, பார்க்கலாம். அதான் அந்த ஹை லெவலில் இருக்க பீப்புள்ஸ்க்கெல்லாம் இந்த மூவி வந்து செட் ஆகும். ஆல்ரெடி இப்போது நான் படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஆன்லைனில் லைட்டாக செக் பண்ணும்போது இந்த படம் வந்து டிசாஸ்டர் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அந்த பேருக்கு இந்த படம் டிசாஸ்டர் அப்படின்னு கேட்டால் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா நீங்கள் படம் காசு கொடுத்து படம் பார்க்குறவங்க அப்படின்றத நீங்கள் கொஞ்சமாக சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும். நீங்கள் வந்து என்ன சொல்கிற ஃபேமிலி மூவினா எங்கள் வீட்டின் எல்லா நாளும் கார்த்திகை அந்த மாதிரி தான் எடுக்கணுன்றதும் நாங்கள் சொல்ல வரல. அதே மாதிரி இப்போ ஆக்ஷன் மூவி அப்படின்னா நீங்கள் கழுத்து அறுத்து தலையை வந்து கையில் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வரல. இங்கே நிறைய நல்ல படங்கள் அப்படின்றது ஒன்று இருக்குது. நிறையா என்ன சொல்கிறது, இப்போது இருக்கிற சினிமா இண்டஸ்ட்ரியில், தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் சரி, இந்த இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியும் சரி, கதைக்களம் அப்படின்றது மாறிட்டு இருக்கு. அதை இங்கே இருக்கிற டேரக்டர்ஸும் பெரிய ஹீரோஸும் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அமிதா பைஜு அவங்க வந்து இந்த படத்தில் வந்து ஆஸ் யூஸ்வல் எல்லா படத்துலையும் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் பண்ணியிருக்காங்க. சூர்யாவோட ஆக்டிங் இந்த படத்தில் ஃபுல்லாக நல்லா இருக்குது. ஆனால் அவர் பேட்மேன் மாதிரி அவர் நினச்சா எதை வேணால் வாங்கிடுவார். அங்கே பெரிய ஹோட்டலில் ஒரு பிரச்சனை அவங்களுக்கு நடந்துச்சுன்னா உடனே அந்த ஹோட்டலை வாங்கி அங்கே சண்டை போட்டு அவங்க முதலாளி ஆயிடுவார். அதுக்கப்புறமேட்டு அங்கே ஒரு கருத்தை சொல்லுவார், நம்ம பணக்காரன் வந்து நாம் தான் நினச்சிட்டு இருக்கிறோம், நம்மளோட இன்னும் பெரிய பணக்காரன் வந்து நம்மளை அடித்து போட்டுருவான் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் நிறைய விஷயங்கள் வந்து லாஜிக் மிஸ்டேக்காக தான் நிறையா இருக்குது. டக்குன்னு நடந்து போயிட்டே இருக்குது. அமிதா பைஜு இதுலேயும் அதாவது ஜனநாயகத்துலேயும் அவங்க லூஸ் தான், இதுலேயும் அவங்க கொஞ்சம் லூஸ் மாதிரி தான் இருப்பாங்க. நல்லா பண்ணியிருந்தாங்க. இதுலேயும் கொஞ்சம் நார்மலாக ஒரு லவ்வபிள் கேலாக பண்ணியிருந்தாங்க. கான்செப்ட் ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் இது அந்த பொண்ணுக்கு செட் ஆகலை. அதான் மமிதா பைஜுக்கு அந்த கேரக்டர் செட் ஆகலை. வேறு யாராவது கொஞ்சம் பெரியவங்களாம் காமிச்சு பண்ணியிருந்துருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக சொல்ல வர்றது என்னன்னா, விஜய் அவர்களும் வேற பாதையை நோக்கி போயிட்டாரு, அஜித் அவர்களும் வேற பாதையை நோக்கி போயிட்டாரு. இந்த மாதிரி கேப்பை வந்து யூஸ் பண்ணிக்காம திருப்பி அரைச்சமாவே அரைச்சிட்டு வந்துட்டு இதுதான் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம் அப்படின்றத வந்து திணிக்கிற மாதிரி அப்படின்றது ஒன்று இருக்கு. அதுலேயும் எஸ்பெஷலி இந்த படத்தில் பாட்டு அப்படின்றது மமிதா பைஜு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். அந்த பாட்டு தான் இந்த படத்துலேயே கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காகவும் கொஞ்சம் வைப்பாகவும் அப்படின்ற மாதிரி இருக்குது. மற்றபடி ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு என்னோட பாயிண்ட் வந்து ஒரு 5க்கு ஒரு பாயிண்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 3 to 4 பாயிண்ட் கொடுக்க தருவேன். ஆனால் அதாவது செகண்ட் ஹாஃப்க்கு வந்து கொடுக்கணும்னா 5 பாயிண்ட்டுக்கு நான் வந்து 1 பாயிண்ட் அப்படின்றதா கொடுப்பேன். ஏன்னா செகண்ட் ஹாஃப் தான் படத்தை லேக் அடிக்குது, வெறுப்பாகுது. ஸோ டேரக்டர் மேலே அவ்வளோ கடுப்பாகுது. சூர்யா அவர்கள் உங்களுக்கு இவ்வளோ கால்ஷீட்டு தராரு, இவ்வளோ ஸ்டார் காஸ்ட் க்ரூவை வந்து ஏற்படுத்தி தராங்க, இந்த மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்றது நீங்கள் ஏன் இவ்வளோ வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. அதே மாதிரி நம்ம ஒரு ஆக்டருக்கும் நான் சொல்ல வர்றது என்னென்னா, அதர் ஸ்டேட் டேரக்டருக்கு நீங்கள் வந்து படம் கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு கொடுங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃபோ செகண்ட் ஹாஃபோ
எதுவாக இருந்தாலும் சரி கிரிப்பிங்காக வச்சு கொடுக்குற மாதிரி கொடுங்க. அதுவும் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் கிட்ட போகுது. கரெக்டாக 3 மணி நேரம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் கிட்ட போகுது. ஸோ அதனால செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ரொம்பவே சீரியல் மாதிரி போகிறனால ரொம்பவே வந்து லேக் அடிக்குது, எங்கெங்கேயோ போகிறாங்க. அதுலேயும் இந்த படத்தில் ஒரு நெகட்டிவ் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. யாரும் இதை வந்து சொல்ல மாட்டாங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன். படத்தில் ஆம்பளை திமிரு, ஆம்பளை வாடை, அதாவது நான் ஆம்பளை, நான் என்ன வேணால் பண்ணுவேன், என்னை கேட்க யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு எலிட்டு ஒரு கான்செப்டில் தான் இந்த படத்தை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. சில சீன்ஸ் வந்து நல்லா தான் இருக்குது. சூர்யா அவர்களே வந்து இந்த படத்தில் வந்து சில சீன்ஸில் வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருப்பாரு. பணம் அப்படின்றது வந்து ஒரு கௌரவத்துக்காக தான் இருக்கணும், அது வந்து பந்தாக இருக்கக்கூடாது. அந்த சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் அதே மாதிரி சூர்யா அவர்கள் மேலேயே, அதாவது அவரோட கேரக்டர் மேலேயே இந்த படத்தில் விமர்சனம் வைக்கிற மாதிரி ஆம்பளை திமிரு, ஆம்பளைனா என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சுக்கிட்டா சரியாயிடுமா அப்படின்ற மாதிரி, பொம்பளைனா எல்லாமே அடங்கி தான் போகணும், ஒடுங்கி தான் போகணும், எல்லாத்தையுமே வந்து சகிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த சீன்ஸ்லாம் வந்து தவிர்த்துருக்கலாம். சூர்யா அவர்கள் மாதிரி ஒரு பெரிய ஹீரோ படத்தில் இந்த மாதிரி சீன்ஸ் வைக்கிறது எனக்கே வந்து வருத்தமாக இருக்குது. அதுக்கப்புறமேட்டு அந்த ராதிகா மேம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க தான் இந்த படத்தோட ப்ளஸ்ஸாக இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த படத்தோட ஸ்லோ தான் நமக்கு ஒரு மாதிரி எப்படா படம் முடியும்னு அப்படி, ஐ மீன் செகண்ட் ஹாஃபுக்கு மேலே அந்த ராதிகா மேம்க்கு ஒரு சம்பவம் நடக்கும். அதுக்கப்புறமேட்டு ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறமேட்டு இல்லை அவங்களுக்கெல்லாம் பெருசாலாம், அவர் வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவார். ஏன்னா ஒரு 40 வயசு 45 வயசுனா சின்ன பொண்ணெல்லாம் பார்த்தா பொண்ணை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அந்த ஃபீல் மட்டும்தான் இருக்குது. பட் அவங்களுக்கு பேரா மாதிரி தெரில. பேர் மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு தான் நினச்சி ஆடிட்டு இருக்கோம், இவரை லவ்வாக நினச்சிட்டு ஆடிட்டு இருக்கோம். பட் ஆனால் அவர் அந்த நிலைமையில் இருக்க மாட்டார். அவர் வந்து அம்மாவுக்கு ஒரு குழந்தைய பெற்றரணும், அது யாருமே எப்படி பெற்றா என்ன அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அதுதான் இந்த படத்தோட கதை. ஒரு மாதிரி நல்லா தான் எடுத்திருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம். நம்ம சூர்யாவுக்கு பொண்ணு மாதிரி இருக்கிறாங்க, அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் இதில் கான்செப்ட் படி பார்த்தா சூர்யாவுக்கு வந்து அவங்க லவ்வர், அதாவது சூர்யாவை ஒன் சைடாக லவ் பண்ணுற ஒரு லவ்வர் அப்படி தான் இருக்கும். ஜி பிரகாஷா மியூசிக் போட்டாரு, அக்காளி ஏன்னா இப்படி போட்டு வச்சுக்கிறாரு. ஃபீல் ஆமாண்ணா, அம்மா சென்டிமெண்ட். அவங்க ராதிகா இருக்காங்க, ராதிகா தான் பேர், ராதிகா இருக்காங்க. அவங்க சென்டிமெண்ட் கொஞ்சம் ஃபீல் ஆகுது. அவங்களுக்கு டிவோர்ஸ் ஒன்றாகும், அதில் கொஞ்சம் எங்கள் ஒரு விஷயம்லாம் பேசுவாங்க. டிவோர்ஸ் ஆனவங்க எல்லாருமே எந்த ஒரு சுச்சுவேஷனை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்களோ அதை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, என்ன சொல்லியிருப்பாங்க, அதான் வெறுப்பும் கோபமும் கொஞ்ச நாளில் அது வந்து சலிச்சு போயிடும், அழுத்து போயிடும். அதை வந்து நம்ம அன்னைக்கு வச்சுட்டு நம்ம ஆடிட்டு இருந்தோம்னா பின்னாடி நம்ம தான் ஃபீல் பண்ணுவோம். ஸோ கொஞ்ச நாள் அந்த கோவத்தை வந்து அப்படியே ஆற போட்டோம்னா அதுவே பின்னாடி சரியாயிரும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை நீங்கள் வந்து பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் ஆவரேஜ் தான். இந்த படம் நீங்கள் கருப்பு அளவுக்கு இல்லை ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் அளவுக்கு விஜய் அஜித் படத அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களை வந்து டிஸாட்டிஸ்ஃபைடு தான் பண்ணும். அதே மாதிரி இது ஒரு ஆவரேஜான ஒரு படம். மைண்ட் செட் கிளியர் பண்ணிட்டு வந்து நீங்கள் ஒரு ஆவரேஜான ஒரு படம் பார்க்கணும், நான் சூர்யாக்காக வந்து பார்ப்பேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து பார்க்கலாம். மற்றபடி படத்தில் வல்கரான சீன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் எதுவும் இல்லை, பில்டப் சீன்ஸ்லாம் எதுவும் இல்லை. ஒரு நார்மலான ஒரு வாட்சபிளான ஒரு மூவி. தேங்க்யூ. அந்த வாரிசு படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. வாரிசு இந்த தோலாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பணக்கார அவங்களோட லைஃப்லாம் காட்டியிருப்பாங்க. அது மாதிரி தான் இந்த படமும் இருக்குது. தெலுங்கு சைடு நிறைய இருக்குது, நம்ம தோலாலே தெலுங்கு சைடு நிறைய இருக்கும். பட் இந்த படத்துலையும் அந்த சைட்ஸ்லாம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க ஃபாரின் மாதிரி வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. ஐ மீன் ஹிந்திக்காரங்க தான் இந்த மாதிரிலாம் எடுப்பாங்க படம், இன்னொருத்த வாப்பாட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி எடுப்பாங்க. பட் ஆனால் இந்த படத்துலையும் நம்ம தமிழ் கச்சேரிக்கு வந்து இது எந்த அளவுக்கு செட் ஆகும் தெரியல. பணக்கார ஏ கிளாஸ் ஆடியன்ஸுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், சூர்யா ஃபேன்ஸுக்கு நல்லாயிருக்கும். பட் ஆனால் மற்ற ஆடியன்ஸுக்கெலாம், நான் நியூட்ரல் ஆடியன்ஸுக்கெலாம் வந்து நிறைய இடத்துல போர் தான் அடிக்கும். இல்லை இது கொஞ்சம் ஆவரேஜ் தான், எனக்கு தெரிஞ்ச ஆவரேஜாக தான் இருக்குது. ஏன்னா ஆஹா ஓஹோன்னு மாதிரிலாம் இல்லை, பட் கொஞ்சம் ஆவரேஜாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது. காமெடி அங்கங்கே பண்ணுறாங்க, மமிதா பைஜு பண்ணுறாங்க, அதுக்கப்புறமேட்டு சூர்யா பண்ணுறாங்க, அதுக்கப்புறமே நிறைய ஆக்டர் வந்து காமெடியெலாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் பெருசாக இல்லாமல் சூர்யா மட்டும் தான் சென்டர் ஆஃப் த பாயிண்டாக இருக்காங்க. ஏன்னா அவரை சுற்றி தான் எல்லாமே நடக்கும். ஸோ அவர் கல்யாணம் பண்ணாலும் இல்லையா, அதான் படத்தோட கதை. அது ஒரு மாதிரி அம்மா இறந்ததுக்கப்புறமேட்டு ஒரு மாதிரி நமக்கு ஃபீல், நம்ம நிறையா படத்தில் மாமனில் கூட இந்த மாதிரி பெருசுங்கள்லாம் வந்து சாவடித்து அந்த இடத்துல ஒரு ஃபீலிங் கொண்டு வராங்க. அது பணக்காரங்க வந்து கொண்டு வரப்போ நமக்கு அந்த ஃபீல் வந்து செட் ஆக மாட்டேங்குது. அது ஏன்னு தெரியல எனக்கு. ஆனால் யார அது யாராலையும் பிடிக்க முடியாது, அவரை வந்து அதை தாண்டி போயிட்டாரு. எக்ஸாம்பிள் லைக் வந்து சூப்பர் ஸ்டார் விஜய்னு போட்டு அது ஒரு சண்டை ஆக்கி வச்சுட்டாங்க. அப்புறமேட்டு என் பேருக்கு தூக்க 4 பேருன்னு வந்தாங்க. அந்த 4 பேர்த்தையும் அடித்து தூக்கிட்டு போய் சிஎம்ஏ உட்காந்துட்டாரு. இப்போ அந்த பேரை யாராலையும் தூக்க முடியாது.
அந்த அளவுக்கு அவர் போயிட்டார். பட் ஆனால் தளபதி விஜய் இடத்த வந்து யாராலையும் பிடிக்க முடியாது. ஏன்னா அப்படி பிடிக்கணும்னு நினச்சா வேறு ஏதாவது பேரில் வந்து தான் பிடிக்க முடியுமோ இல்லையா, அந்த இடத்த பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா தமிழ் சினிமாவோட இழப்பு வந்து தளபதி விஜய் தான். அவர் தோத்துட்டு வந்திருந்தா கண்டிப்பாக சினிமாவில் வந்திருப்பார். பட்டு அவர் ஜெயிச்சு சிஎம் ஆகிட்டாங்க. அதனால் ஓவராலாக இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய நாடகம். அந்த நாடகத்தை வந்து நீங்கள் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். இல்லை போர்லாம் அடிக்கலாம், போர் அடிக்கலாம். அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி என்டர்டைன்மெண்ட்டாக வச்சுருந்தாங்க. நார்மல் தான், ஃபீல் குட் மூவி தான். பிளாக் பஸ்டர்னா கருப்பு சொல்லலாம். அதில் என்ன சாமி அவர் ஆடினாரு, நல்லா கொண்டு போனாங்க. அதனால இருந்துச்சு. இதில் ஒரு பாட்டு கூட ஃபேமஸான பாட்டு ஒன்றும் இல்லை. அவர் சூர்யாக்காக பார்க்கலாம், ராதிகாக்காக பார்க்கலாம். வாரிசு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இல்லை அவர் வேற இவர் வேறண்ணா. அவர் வருஷத்துக்கு ஒன்று கொடுத்தாலும் அடி தூள் பண்ணிடுவாரு. இவர் மாசத்துக்கு ஒன்று கொடுத்தாலும் எங்கேஜிங்காக வச்சிருப்பாரு. சிவகார்த்திகேயனை விட்டீங்க, துப்பாக்கி அவர் தானே வாங்கினாரு, அவரை விட்டீங்க. சிவகார்த்திகேயன் அமைதியாக நடிக்கிற படத்தை நடிச்சுட்டு அமைதியாக போனார்னா பிரச்சனை இல்லை. ரெட் செயின் கூட சேர்ந்து கும்மி அடிச்சாருன்னா அவரெல்லாம் வச்சு கும்மி அடிச்சு போயிடுவாங்க. ஓவராலா இந்த படம் என்னன்னா அப்படி இல்லைண்ணா, இடம் வச்சு பண்ற அளவுக்கு நம்ம அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. எல்லா ஆக்ட்ரஸுக்கும் நம்ம மனசுல ஒரு இடம் இருக்கு. படத்தில் நெகட்டிவ்னா வாரிசு படத்தை எடுத்து வச்சுக்கிறாங்க, அதான் நெகட்டிவ். அது ஒன்று தான் நெகட்டிவ். பணக்காரராகவே பில்டப்பாகவே காமிக்கக்கூடாது, எப்பவுமே கொஞ்சம் நார்மலாக காமிக்கணும். மினிஸ்ட்ரி வரைக்கும் அவர் தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருப்பாங்க. லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது. ஒரு ஆப்ரேஷன் ஒன்று பண்ணுவாங்க, அந்த ஆப்ரேஷனில் அந்த குழந்தை டக்குன்னு எப்படி ரெக்கவர் ஆகுது, இவங்க எப்படி ரெக்கவர் ஆகுறாங்க அப்படின்றதும் கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக் தான். நார்மலாக எனக்கு கையில் ஆப்ரேஷன் பண்ணப்பவே கையென்னால சரியாக அசைக்க முடியல, அந்தளவுக்கு வலி இருந்துச்சு. ஆனால் அவங்க அடுத்தடுத்த சீன்லேயே என்ஜாய் பண்ணுற மாதிரி வச்சுருந்துருக்காங்க. அது கொஞ்சம் நார்மலாக கொண்டு போயிருக்கலாம். ஓவராலாக எல்லாருமே ஃபேமிலியோட வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம், லேடிஸ் வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். ஒரு உண்மையினால தான் வந்து ஃபேமிலி நல்லா கொண்டு போக முடியும்னு சொல்லி கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. அது உண்மை தான்.